வாழ்க்கை நம்ம தமிழ்நாட்டை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாழும் எங்களது அன்பு அண்ணன். அதாவது இந்த பர்த்டே வந்து இன்னும் 100 ஆண்டு காலம். அண்ணா நீங்க போற ஒவ்வொரு அடியும் நாங்க அத்தனை பேருமே உங்க பின்னாடி இருப்போம்னா, இது சத்தியம். நிச்சயமா கெஞ்சலாம் வேண்டாம், உட்கார வைப்போம். எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து இன்னும் 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 யாரும் நம்ப மாட்டோம். எங்க அண்ணன் ஒருத்தர் தான். நாங்க அவளை என்னத்துக்குங்க, நேற்று நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தேன். அப்போ வந்து கேன்சர் பற்றி பயங்கரமாக பேசினாங்க. அவ்வளோ செலவாகும் இவ்வளோ செலவாகும் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இது எத்தனை வயசு தடுப்பூசி போட்டால் கேன்சரை பற்றி நம்ம நிறைய கட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இப்போ கேன்சர் தடுப்பூசி 14 வயசில் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. 10 நிமிஷத்தில் டாக்டர் சொன்னார், மேடம் உங்கள் கவர்மெண்ட்டு அதுவும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க மேடம் அப்படின்னாங்க. ஏய் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்ன ஃப்ரீ என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்ன, அதாவது கொடை வள்ளல் பார்க்கலங்க, வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரு கொடை வள்ளல். அதாவது சும்மா இல்லைங்க, நாங்களும் நிறைய எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இதை பார்த்து இப்போ பாராளுமன்றமே கூடி இருக்கியோ தமிழ்நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவுக்கே கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தீங்க, அண்ணனை பார்த்து. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கிறதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ ஒரே விஷயம் தான் பண்ணணும், நம்ம மரணம் உட்கார வைக்கணும், சூப்பராக உட்கார வைக்க போகிறோம், சந்தோஷமாக உட்கார வைக்க போகிறோம். இப்படி ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு இடத்த அண்ணா உங்களை வாழ்த்த வயது இல்லைண்ணா, வணங்குகிறேண்ணா, ரொம்ப வணங்குறேண்ணா. எனக்கு வந்து இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட்